ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் பகுதிகள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம பாலிட்டியில சிலபஸ் வைஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ்லயும் சிலபஸ் வைஸ் பிளஸ் புக் வைஸ் 2 கிளாஸ்மே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்ல மேத்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சிலபஸ் வைஸ். இதெல்லாம் நீங்க உடனே ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நான் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் சேனல் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆகிடும். மெயில் ஐடி வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாவோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மெயில்ல உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் பகுதிகள். இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல 1ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஒரு நோட் போட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. நம்ம கான்ஸ்டிடியூஷன் முதல்ல நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950. அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பகுதிகள் இருந்துச்சு, எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 22 பார்ட்ஸ், 22 பகுதிகள். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 25 பார்ட்ஸ், 25 பகுதிகள். அப்படின்னா இந்த இடப்பட்ட டைம்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சில பார்ட்ஸை டெலீட் பண்ணிருப்பாங்க, சில பார்ட்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை டெலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பார்ட் 7 அப்படிங்கிற பகுதி இப்ப நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதை மொத்தமா டெலீட் பண்ணிட்டாங்க. பார்ட் 9 அப்படிங்கறத வந்து 1956ல டெலீட் பண்ணிருப்பாங்க. 1992ல பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறத ஒண்ணு இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சோ 9 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெலீட் ஆயிட்டு மறுபடி 1992ல அந்த 9ங்க இடத்துல பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இது போக ஒரு 4 பார்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. எதெல்லாம் அப்படின்னா பார்ட் 4A, பார்ட் 9A, 9B, அதுக்கப்புறம் பார்ட் 14A. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பார்ட் எல்லாமே நம்ம ரோமன் லெட்டர்ல தான் மென்ஷன் பண்ணிருப்போம். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 7 ஏன் தூக்கி இருப்பாங்க, அப்படி அதுல என்னதான் இருந்திருக்கும் இப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அதற்கான பதில் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அரசியலமைப்புல எந்த ஒரு பகுதியை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, நீக்கிறதா இருந்தாலும் சரி, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா தான் ஒரு பகுதியை நீக்கவோ சேர்க்கவோ, அதாவது டெலீட் பண்ணவோ இன்சர்ட் பண்ணவோ முடியும். அப்படி இந்த பார்ட் 7 எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பு திருத்த சட்டம் படி நீக்கியிருப்பாங்க அப்படின்னா 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956, 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. சரி, இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம இதை நீக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பார்ட் 7ல என்ன இருந்திருக்கும்? 1956 முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியால இருக்கிற ஏரியாவை பகுதிகளை வந்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா பார்ட் A பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் மாகாணங்கள். பார்ட் B பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள். பார்ட் C சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், தலைமை ஆணையர் மாகாணம். பார்ட் D அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். இப்படி 4ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்போ? 1956க்கு முன்னாடி வரைக்கும். 1956ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு 1956ல கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் படி 4 பகுதிகளா இருக்கக்கூடியத 2 பகுதிகளா சுருக்குறாங்க. என்ன அந்த 2 பகுதி அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இங்க மாநிலம் அப்படிங்கிறது பார்ட் ஏல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், அதாவது பிரிட்டிஷ் மாகாணங்கள். யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது பார்ட் சில இருக்கக்கூடிய சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், தலைமை ஆணையர் மாகாணம். இப்போ பார்ட் ஏல ஸ்டேட்ஸ் இருக்கு, பார்ட் சில யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எது? பார்ட் பி, பார்ட் டி. இந்த 2ஐயும் தான் என்ன பண்றாங்க, நீக்குறாங்க. பார்ட் பில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப எது கூட சேர்ந்துருது?
ஸ்டேட்ஸ் கூட சேர்ந்துருது. அதாவது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் மாகாணங்கள் கூட இணைஞ்சிருது பார்ட் பி ஆன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அடுத்து பார்ட் டி இருக்கிற அந்தமான நிக்கோபார் ஐலண்ட், அந்தமான நிக்கோபார் தீவுகள்ல வந்து எது கூட சேர்த்துடுறாங்க? பார்ட் சி ஆன சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், இப்ப நம்ம சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள்ல சேர்த்துடுறாங்க அந்தமான நிக்கோபார் ஐலண்ட். இப்ப பார்ட் பிலயும் எதுவுமே இல்ல, ஏன்னா அதை பார்ட் ஏல நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். பார்ட் டிலையும் இப்ப எதுவுமே இல்ல, அதை நம்ம எதுல சேர்த்துட்டோம்? பார்ட் சில சேர்த்துட்டோம். இப்ப நமக்கு பார்ட் பியும் தேவையில்லை, பார்ட் டியும் தேவையில்லை. பார்ட் பி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள் அப்படிங்கிறது எந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பகுதி 7ல தான் இடம்பெற்றிருக்கு. அதனாலதான் பகுதி 7 முழுமையா நீக்கிட்டாங்க. அடுத்து பார்ட் டி ஆன அந்தமான நிக்கோபார் தீவுகள்ங்கிறது வந்து பகுதி 9ல இடம்பெற்றிருக்கு. பகுதி 9ஐயும் இந்த 1956 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் படி என்ன பண்ணிருப்பாங்க? நீக்கி இருப்பாங்க. சோ இந்த 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்ட் 7, பார்ட் 9, பகுதி 7, பகுதி 9 ரெண்டையுமே வந்து டெலீட் பண்ணிருப்பாங்க, நீக்கி இருப்பாங்க. ஆனா ஃபியூச்சர்ல 1992ல இந்த என்ன கொண்டு வந்துருவாங்க? பார்ட் 9ல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க. பார்ட் 7ங்கிறது இப்ப வரைக்குமே எதுவுமே கொண்டு வரல. பார்ட் 7 அப்படிங்கிற ஒண்ணு நம்மளோட இந்திய அரசியலமைப்புல கிடையாது. ஆனா பார்ட் 9 அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கு. அதுல என்ன இருக்கு? அது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 73வது திருத்த சட்டம் 1992, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதன் மூலமா தான் நம்ம பகுதி 9ல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறத சேர்க்கிறோம். இது நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா 24 ஏப்ரல் 1993. இந்த டே தான் நம்ம வருஷம் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். சோ பார்ட் 7, பார்ட் 9 நம்ம எதுக்காக டெலீட் பண்ணோம், எப்படி டெலீட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் புதுசா சேர்த்துற அந்த 4 பார்ட்ஸ எந்த திருத்த சட்டம் மூலம் சேர்த்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். பார்ட் 4A, 14A, பகுதி 4A, 14A இந்த ரெண்டுமே 42வது திருத்த சட்டம் 1976, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமா தான் நம்ம அரசியல் அமைப்புல இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து பார்ட் 9A, பகுதி 9A அப்படிங்கறத நம்ம 74வது திருத்த சட்டம் 1992, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படிதான் நம்ம அரசியல் அமைப்புல பகுதி 9Aல சேர்த்தோம். இது நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா ஜூன் 1, 1993. அடுத்து பார்ட் 9Bல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கறத எந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 97வது திருத்த சட்டம் 2011, அதாவது 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. சோ இந்த அமெண்ட்மெண்ட் படிதான் நம்ம இந்த 4 பாட்டையும் இந்திய அரசியலமைப்புல சேர்த்துக்கிட்டோம். எக்ஸாம்ல கட்டாயமா இந்த கான்ஸ்டிடியூஷனல் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி எந்த பாட்டை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய 25 பகுதிகள்ல தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஒவ்வொரு பகுதியுமே வந்து டீடைலா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கிளாஸ்ல என்ன பகுதி, அதுல என்ன ஆர்டிகிள் கவர் ஆகுது, அந்த பகுதியில என்ன சொல்றாங்க, இது மட்டும் தான் பார்க்க போறோம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள். இந்த பார்ட்ல தான் நம்ம கண்ட்ரியோட பெயரு இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து புதுசா ஒரு ஸ்டேட்டை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இருக்கிற ஸ்டேட்டை எப்படி ஆல்டர் பண்ணலாம், பவுண்டரிஸ் எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த பகுதியில தான் கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன ஆர்டிகிள் இதுல கவர் ஆகுது அப்படின்னா 1 to 4. பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். வேற என்னெல்லாம் இந்த பகுதி 2ல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஷிப்பா ஆகக்கூடிய கண்டிஷன் என்னென்ன, சப்போஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத எல்லாமே வந்து இந்த பகுதி 2ல கொடுத்திருப்பாங்க. என்னென்ன ஆர்டிகிள் இதுக்கு கீழே கவர் ஆகுது அப்படின்னா 5 to 11. நெக்ஸ்ட் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம கண்ட்ரில வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து என்னென்ன அப்படிங்கறத வந்து லிஸ்ட் பண்ணி இந்த பகுதி 3ல கொடுத்திருப்பாங்க. என்னென்ன ஆர்டிகிள் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 12 to 35. நெக்ஸ்ட் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்.
பெயர்லயே இருக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு. அதாவது அரசு வந்து மக்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. இதுல என்னென்ன ஆர்டிகிள் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 36 to 51. நெக்ஸ்ட் பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள். நம்ம இந்திய மக்களுக்கான அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த பகுதியில லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம தேச தலைவர்கள், தேசிய பாடல், தேசிய கீதம் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அடுத்து தனியாவே இதை டீட்டெயிலா பார்ப்போம். என்ன ஆர்டிகல் வந்து இதுல கவர் ஆகுது அப்படின்னா 51A. அடுத்து பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு. இதை 3ஆ பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பாராளுமன்றம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகி, ஜுடிஷியரி நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பாராளுமன்றம். இதுக்குள்ள என்ன ஆர்டிகிள் கவர் ஆகுது அப்படின்னா 79 to 123. இந்த பார்லிமெண்ட்டுக்கு கீழே தான் லோக்சபா, ராஜ்யசபாங்கிறது வரும். லோக்சபா, ராஜ்யசபா பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிற பகுதியில தான் இடம் பெற்றிருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிக்கு கீழே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஜனாதிபதி, துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் வருவாங்க. பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் 52 to 62, வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் 63 to 73, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சருக்கான ஆர்டிகல் 74 to 78. இவங்க 3 பேருக்கான குவாலிபிகேஷன் என்ன, இவங்க எந்த முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதாவது டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இதுக்குள்ள கொடுத்திருப்பாங்க. அடுத்த அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்ங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்ம இந்திய அரசு வந்து ஒரு தலைமை வழக்கறிஞரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த அட்டார்னி ஜெனரல். இவரை பத்தி ஆர்டிகல் 76ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிகல் வந்து 124 to 147. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா அதுல சீஃப் ஜஸ்டிஸ வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, எத்தனை ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறவங்களுக்கான ஆர்டிகல் 148 to 151. நெக்ஸ்ட் பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு. இதையுமே வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டமன்றம், நிர்வாகி, நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது வந்து இங்க சட்டமன்றம். இதுக்கு கீழே வந்து 2 பிரிவா இருக்கு. நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல எப்படி லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு பிரிச்சுறோமோ அதே மாதிரி இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு 2 பிரிவு இருக்கு. இதுல ஒரு சில ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்படின்னு நிறைய ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் கவர்னர், ஸ்டேட் மினிஸ்டர். கவர்னருக்கான ஆர்டிகல் 152 to 162. ஸ்டேட் மினிஸ்டர் மாநில அமைச்சர்களுக்கான ஆர்டிகல் 163 to 167. கவர்னருக்கு கீழே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா யாரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவர் எவ்வளவு காலம் கவர்னரா இருக்கலாம், ஒரே நேரத்துல எத்தனை ஸ்டேட்ல இருக்கலாம், கவர்னர் ஆகுறதுக்கான குவாலிபிகேஷன் என்ன, அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து இந்த ஆர்டிகிளுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட் மினிஸ்டர் மாநில அமைச்சர்களுக்கான ஆர்டிகிள் 163 to 167. இந்த ஆர்டிகிள்குள்ள என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் மினிஸ்டர் ஆகுறதுக்கான குவாலிபிகேஷன் என்ன, அவங்கள யார் எலெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு காலம் அந்த பதவியில நீடிச்சு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிகிள் கீழே கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல். நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல எப்படி அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர். இவரோட ஆர்டிகிள் அப்படின்னா 165. 165ல தான் இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹை கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட். ஹை கோர்ட்டுக்கான ஆர்டிகிள் 214 to 232. சப்பார்டினேட் கோர்ட் துணை நீதிமன்றங்களுக்கான ஆர்டிகிள் 233 to 237. இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து எத்தனை பேர் இருக்கலாம், ஜட்ஜ் ஆகுறதுக்கான குவாலிபிகேஷன் என்ன, எங்களான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இந்த பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 7 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்ட்
8 யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள். யூனியன் பிரதேசங்களுக்கான ஆர்டிகிள் வந்து 239 to 242. யூனியன் டெரிட்டரிஸை யாரு ஆட்சி செய்வாங்க, யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 9 பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத் ராஜ் வந்து நம்ம எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கறது ஆல்ரெடி டீடைலா பார்த்துட்டோம். பஞ்சாயத் ராஜை வந்து 3 லெவலா வந்து பிரிப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா வில்லேஜ் லெவல், இன்டர்மீடியட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு 3ஆ பிரிப்பாங்க. இதோட ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 243 to 243 ஓ. நெக்ஸ்ட் பார்ட் 9A முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ப்பாங்க. அதோட ஆர்டிகிள் வந்து 243P to 243ZG. அடுத்து 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. 243ZH to ZD. இந்த மூணையுமே வந்து நம்ம ஆல்ரெடி எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்தாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்துட்டோம். இப்போ அது என்ன ஆர்டிகிள் அப்படிங்கறத மட்டும் இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 10 ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பட்டியலிடப்பட்ட இந்திய சாதிகள் மற்றும் பழங்குடியினர். இந்த பகுதிக்கு கீழே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு ஏரியாவை வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். அவர் நினைச்சானா அந்த பவுண்டரிஸை வந்து என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம். அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸை நம்ம யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. என்ன ஆர்டிகிள் அப்படின்னா 244 to 244A. அடுத்து பார்ட் 11 ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான உறவு. இது வந்து ரெண்டா பிரிப்போம் நம்ம, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன். அதாவது சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் அப்படின்னு. இந்த பகுதியில தான் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு 3 லிஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கிறத யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஸ்டேட் லிஸ்டுக்குள்ள இருக்கிறத வந்து ஸ்டேட் கவர்மெண்டால மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யாருனாலுமே வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியத சட்டம் ஏற்றுக்கலாம். இப்ப யூனியன் லிஸ்டுக்கு கீழே வர்றது என்னன்னா அப்படின்னா டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூனியன் லிஸ்டுக்கு கீழே வரும். ஸ்டேட் லிஸ்டுக்கு கீழே போலீஸ், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு கீழே வரும். கன்கரண்ட் லிஸ்டுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா எஜுகேஷன் அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றுக்கலாம், யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றுக்கலாம். ஆனா 2 பேருக்கு இடையில போட்டின்னு வரும்போது யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பார்ட் 11ல கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 245 to 263. நெக்ஸ்ட் பார்ட் 12 இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் சூட்ஸ், அதாவது நிதி, சொத்து, ஒப்பந்த வழக்குகள். இதுக்குள்ளதான் இந்த பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா வந்து அவசர காலத்துல வந்து நமக்கு ஏதாவது நிதி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபண்ட்ல இருந்து தான் எடுக்கும். இதை பத்தி எல்லாமே இந்த பகுதி 12ல கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 264 to 300A. நெக்ஸ்ட் பார்ட் 13 ட்ரேட், காமர்ஸ், இன்டர்கோர்ஸ். இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் வந்து இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 301 to 307. அடுத்து பார்ட் 14 சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவை. இதுலதான் வந்து நம்ம ஆல் இந்தியா சர்வீசஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது எல்லாத்தையும் பத்தியுமே இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. இதோட ஆர்டிகிள் வந்து 308 to 323. நெக்ஸ்ட் பார்ட் 14A ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள். இந்த பகுதியில என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் சர்வன்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரிலேட்டடா ஏதாவது கம்ப்ளைண்டோ அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்பியூட்டோ வந்துச்சு அப்படின்னா அதை டீல் பண்றதுக்கு தான் இந்த தீர்ப்பாயங்கள் அப்படிங்கறத வந்து அமைச்சிருக்காங்க. இதோட ஆர்டிகிள் வந்து 323A to 323B. நெக்ஸ்ட் பார்ட் 15 எலெக்ஷன், தேர்தல்கள். இது கீழே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பத்தி கொடுத்திருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து எலெக்ஷனை ஆரம்பிக்கிறது, அதாவது பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து நல்லபடியா கொண்டு போட வேண்டிய பொறுப்பு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கு. அதை பத்தி தான் இதுல வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. இதோட ஆர்டிகிள் என்ன அப்படின்னா 324 to 329A. நெக்ஸ்ட் பார்ட் 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சர்டன் கிளாஸஸ், குறிப்பிட்ட வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள்.
சர்டன் கிளாஸஸ் குறிப்பிட்ட வகுப்புகள் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு லோக்சபால எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணணும், ராஜ்யசபால எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீடைல்ஸ்லாம் இதுல கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் வந்து 330 to 342. அடுத்து பார்ட் 17 அபிஷியல் லாங்குவேஜ் அதிகாரப்பூர்வ மொழி. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்துல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், நம்ம யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதுல கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 343 to 351. நெக்ஸ்ட் பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர கால ஏற்பாடுகள். இங்க நம்ம எமர்ஜென்சியை வந்து மூணா பிரிப்போம். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி போர் மூலம் ஏற்படுகின்ற அவசர நிலை. ஸ்டேட் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்குமுறை சீர்குலைவதனால் ஏற்படும் அவசர நிலை. பினான்சியல் எமர்ஜென்சி நிதி பற்றாக்குறையால் ஏற்படும் அவசர நிலை. இதோட ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 352 to 360. நெக்ஸ்ட் பகுதி 19 மிஸ்சிலானியஸ் இதர ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம கவர்னரோ இல்ல பிரசிடென்ட்டோ அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க பண்ற ஆக்ஷனுக்கு கோர்ட்ல ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்டியோ அக்ரிமெண்டோ சைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை கோர்ட் வந்து எந்த காரணத்தை கொண்டு அதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 361 to 367. நெக்ஸ்ட் பகுதி 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் திருத்தம். அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத டீடைலா கொடுத்திருப்பாங்க. பில் பாஸ் பண்ணணும், அப்புறம் ஓட்டிங் எடுக்கணும், அது 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆக்டா கொண்டு வருவாங்க அப்படிங்கறத இன்னும் டீடைலா வந்து இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 368. அப்புறம் பகுதி 21 டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள். இந்த பகுதிக்கு கீழே தான் ஒரு 12 ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் அப்படின்னா, நம்ம ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், சிக்கிம் அப்படின்னு இன்னும் ஒரு 12 ஸ்டேட், மொத்தமா 12 ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த பகுதியில தான் இடம்பெற்றிருக்கும். ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 369 to 392. அடுத்து கடைசி பகுதி பார்ட் 22 ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. குறுகிய தலைப்பு தொடங்கிய தேதி இந்தியில் அதிகாரப்பூர்வமான உரை. குறுகிய தலைப்பு ஷார்ட் டைட்டில் இதுக்கு கீழே நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அதை தான் இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. என்ன டைட்டில் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் தொடங்கிய தேதி அப்படின்னா ஜனவரி 26, 1950 அப்படிங்கறத இந்த பகுதியில தான் அவங்க கொடுத்திருப்பாங்க. அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட் வந்து அதிகாரப்பூர்வமான உரை வந்து ஹிந்தியில தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த பகுதியில அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா 393 to 395. பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இதோட முடியுது. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பாலிட்டியில சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். தேங்க்யூ.